இந்திய அணி நட்சத்திர வீரரான ஸ்ரேயஸ் ஐயரை முன்னாள் பாகிஸ்தான் வீரர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். குறிப்பாக நடைபெற்று வரும் உள்ளூர் போட்டியான துலீப் டிராபியில் விளையாடி வரும் முக்கிய இந்திய வீரர்கள் அதில் ஒருவரான ஸ்ரேயஸ் ஐயர் இதுவரை போதிய அளவு ரன் குவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் நடைபெற்று முடிந்த ஐபிஎல் தொடரில் கோப்பையை பெற்று தந்திருக்கிறார். அதன் பிறகு பிசிசி ஒப்பந்தப்பட்டியலிருந்தும் அவரை நீக்கியது. ஆனாலும் அதன் பிறகு ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஓடிய தொடரில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அத்தொடரில் சிறந்து விளங்கவில்லை. எனவே இதுகுறித்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர் பாசித் அலி பேசியதை பார்த்தால், ஒரு கிரிக்கெட் வீரராக ஸ்ரேயஸ் ஐயரை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக உள்ளது. நீங்கள் உங்களுக்கு எதிராக வரும் பந்தை தடுக்கக்கூட முடியவில்லை என்றால் உங்களுக்கு போட்டியின் மீது கவனம் இல்லை. ஓடிஐ உலகக்கோப்பையில் 2 சதம் அடித்தார். பின்னர் ஐபிஎல் கோப்பையை வென்று தந்தார். இந்நிலையில் இதனையெல்லாம் பார்க்கும்போது இந்நேரத்தில் துலீப் டிராபியில் ஸ்ரேயஸ் ஐயர் 100 முதல் 200 ரன்கள் குவித்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக சீனியர் வீரர்களான ரஹானே, புஜாரா போன்ற வீரர்கள் துலீப் டிராபியில் ஆடவில்லை. அது ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வகையில் அதிர்ஷ்டம்தான். டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கான ஆர்வம் ஸ்ரேயஸ் ஐயரிடம் இல்லையா? உலகக்கோப்பையில் 2 சதம் அடித்துவிட்டால் நாமும் கோலி என்று நினைத்து விட்டாரா எனவும் தெரியவில்லை. ஸ்ரேயஸ் ஐயரை விரும்பும் இந்திய வீரர்கள் நினைக்கும் பொழுது எனக்கு வருத்தமாக உள்ளது. நான் தேர்வுக்குழு தலைவராக இருந்தால் துலீப் டிராபியில் நிச்சயம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்க மாட்டேன். காரணம், அவர் இந்த விளையாட்டை மதிக்கவில்லை என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் பாகிஸ்தான் வீரர்.